இது இல்ல அப்டின்னா, அது உடலுறவே இல்ல. கூச்சமே இல்லாம சொன்ன நடிகை கரீனா கபூர். பாலிவுட் சினிமாவுல நட்சத்திர நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய கரீனா கபூர், அங்க பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா நட்சத்திர அந்தஸ்தோட திகழ்றாங்க. குறிப்பா அவங்க சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரியான நட்சத்திர ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சு பிரபலமான இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2000 காலகட்டத்தில இருந்து தொடர்ச்சியா நடிச்சுட்டு வரக்கூடிய இவங்க பல்வேறு ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பஞ்சாபி குடும்பத்த சேர்ந்தவங்களான இவங்க மும்பைல பிறந்து வளர்ந்தவங்க. ரொம்ப பெரிய சினிமா பின்புலம் கொண்ட குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து திரைத்துறையில முன்னணி நடிகை அப்படிங்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வளர்ச்சி 2000ல இருந்து 2003 வரைக்கும் அதீத வளர்ச்சியை எட்டி ரொம்பவே குறுகிய காலத்திலேயே தனக்கான மார்க்கெட்ட தக்க வச்சுக்கிட்டாங்க. நடிகை கரீனா கபூர் ஒரு படத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இப்போ 43 வயசாகிற இவங்க தொடர்ச்சியா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இதுக்கிடையில சைஃப் அலி கான 2007வது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாலிவுட் சினிமாவுல பிரபல நட்சத்திர நடிகரான சைஃப் அலி கான் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தானவரு. முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமயத்துல தன்னை விட 10 வயசு குறைஞ்சவங்களான கரீனா கபூர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு தைமூர் அப்புறம் ஹெஜ் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. குடும்பம், குழந்தைங்களுக்கு பின்னாடியும் கூட தொடர்ச்சியா கரீனா கபூர் திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பத்திரிகையாளரோட கேள்விக்கு கூச்சப்படாம ரொம்பவுமே ஓப்பனா பேசியிருக்கக்கூடிய கரீனா கபூர பார்த்து பாலிவுட் சினிமாக்கள் வியந்து போய் செய்தி வெளியிட்டுட்டு வருது. பாலிவுட் நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே ரகசியமான விஷயங்கள வெளிப்படையா போட்டு உடைச்சிடுவாங்க. அந்த வகையில சமீபத்துல நடிகை கரீனா கபூர் உடலுறவு பத்தின ரகசியமான சில விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க. அந்த பேட்டியில பேசின கரீனா கபூர் உடலுறவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உடலுறவு அப்படிங்கிறது வெறும் உடல்கள் இணையறது மட்டும் கிடையாது. 2 மனங்கள் இணையறது, 2 ஆத்மாக்கள் இணையறது, 2 உயிர்கள் இணையறது அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ 2 பேரோட மனசும் ஒண்ணா இருக்குதோ, எப்போ 2 பேரோட அன்பும் ஒண்ணா கலக்குதோ, அதுதான் உண்மையான உடலுறவு. அன்பும், காதலும் இல்லாத உடலுறவு அப்டின்னா, அது உடலுறவே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே பதிவு பண்ணியிருக்காங்க நடிகை கரீனா கபூர். பொதுவாவே தமிழ்ல பிரபலங்களோட வாரிசுகள் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த வகையில விஜயகுமாரோட பொண்ணான வனிதா விஜயகுமாரும் சினிமாவுல கதாநாயகி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இருந்தவங்க தான். இளமை காலத்துல சினிமாவுக்கு அறிமுகமான வனிதாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. அதுக்கப்புறமா இவங்களும் நடிப்பு மேல கவனம் செலுத்தாம சினிமாவுல இருந்து விலகிட்டாங்க. தன்னோட 19வது வயசுலயே இவங்க ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கும் இவங்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. அதனால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. தமிழ் சினிமாவுல கல்யாணம் தொடர்பான சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நடிகையா வனிதா இருந்துட்டு வராங்க. ஆகாஷோட விவாகரத்துக்கு பின்னாடி ஆந்திராவை சேர்ந்த ராஜா அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வனிதா விஜயகுமார். ஆனாலும் அந்த நபர் கூட இவங்களுக்கு செட் ஆகல. கொஞ்சம் வருஷத்திலேயே அவரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க வனிதா. அதுக்கப்புறமா பீட்டர் பால் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த கல்யாண வாழ்க்கையும் சரியா அமையாம விவாகரத்து வாங்கிட்டாங்க. இப்படி 3 தடவ தமிழ் சினிமாவுல விவாகரத்து வாங்கின நடிகையா இவங்க இருக்கிறதுனால, தொடர்ந்து அதிக விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வராங்க வனிதா. இதுக்கு நடுவுல சர்ச்சை கிளப்பக்கூடிய வகையில பல நிகழ்ச்சிகள்ல பேசுறதையும் இவங்க வாடிக்கையா வச்சிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வனிதா அப்புறம் பவர் ஸ்டார் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரலாச்சு. ரசிகர்கள் வனிதா பவர் ஸ்டார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள பரப்பிட்டு வந்தாங்க. ஆனா அது இவங்க நடிச்ச ஒரு படத்தோட போஸ்டர் அப்படின்னு படக்குழு அறிவிச்சது. இந்த நிலையில இப்போ வனிதா வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க. அந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி சமீபத்துல நடந்துச்சு. அதுல பவர் ஸ்டாரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ அதுல பேசின பவர் ஸ்டார் ரொம்ப நாளைக்கு பின்னாடி என்னோட தோழி வனிதாவ சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் கொடுத்த வனிதா, "என்ன தோழி அப்படின்னு சொல்றீங்க? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்லும்போது வெளிய எங்கேயாவது போனாங்க அப்படின்னா, "நீங்க பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் பவர் ஸ்டார் சீனிவாசன தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு வனிதா கலாய்ச்சபடியே பேசியிருந்தாங்க.